நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. அதற்கு முன்பாக பார்க்கலாம். டெல்லி பயங்கரவாத தாக்குதலில் மேலும் 4 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதான அண்மை செய்தியை நாம் பார்க்கிறோம். செங்கோட்டை கார் குண்டுவெடிப்பு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பாக மேலும் 4 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தேசிய புலனாய்வு முகமை தெரிவித்திருக்கிறது. இதுவரை 6 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் இதில் மேலும் 4 பேர் கைது செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சொல்லப்பட்டிருக்கும் அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்திய டெல்லி பயங்கரவாத தாக்குதலில் தற்போது மேலும் 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். விவரங்களை மூடிய செய்தியாளர் மதியழகன் வழங்க நாம் கேட்கலாம். மதியழகன், தற்போது 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவரிடம் எதுபோன்ற விசாரணை மேற்கொள்ளப்படுகிறது? இவர்கள் 4 பேரும் யார்? டெல்லியில் நடத்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதல் சம்பவம் தொடர்பாக ஏற்கனவே 2 கைது செய்யப்பட்டிருந்தார்கள். அதாவது வெடிக்க வைக்கப்பட்ட காரினுடைய தற்போதைய சொந்தக்காரர் அமீர் ரஷீத் அலி அவர் கைது செய்யப்பட்டார். அதே போல இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு தொழில்நுட்ப ரீதியான உதவிகளை அளித்ததாக கூறி ஜசீர் பிலால் வாணி ஆகிய 2 கைது செய்யப்பட்டு தற்பொழுது அவர்களிடம் என்ஐஏ விசாரணை நடத்தி வருகிறது. இந்த நிலையில் அவர் இது தொடர்பாக என்ஐஏ தேசிய புலனாய்வு முகமை தற்பொழுது அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. 2 நடத்தப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் தற்பொழுது மேலும் 4 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் அனைவருமே மருத்துவர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. மருத்துவரான முசமில் ஷக்கில், இவர் காஷ்மீரினுடைய புல்வாமாவை சேர்ந்தவர். அதே போல மருத்துவர் அதில் அகமது, இவரும் காஷ்மீரினுடைய அனந்தநாக் மாவட்டத்தை சேர்ந்தவர். அதே போல உத்தரப்பிரதேச மாநிலத்தை சேர்ந்த பெண் மருத்துவரான ஷஹின் ஷாயித், இவர் லக்னோவை சேர்ந்தவர். அதே போல மற்றொரு நபர் முஃப்தி இர்ஃபான், இவரும் ஜம்மு காஷ்மீரினுடைய சோஃபியானை சேர்ந்தவர். ஆக மொத்தம் 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் 3 பேர் காஷ்மீர் மாநிலத்தை சேர்ந்தவர்கள் என்றும் ஒருவர் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் 4 பேரும் இந்த பயங்கரவாத தாக்குதல் சம்பவத்தில் முக்கிய பங்காற்றியதாக தேசிய புலனாய்வு முகமை தனது அறிக்கையில் குறிப்பிட்டு இருக்கிறது. மேலும் இந்த விவகாரத்தை, அதாவது இந்த பயங்கரவாத தாக்குதல் தொடர்பான விசாரணையை மத்திய அரசு தங்களிடம் ஒப்படைத்ததிலிருந்து இந்த விவகாரத்தில் தீவிரமான விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் பல்வேறு மாநில போலீசாருடன் இணைந்து இந்த வழக்கினுடைய விசாரணையை மேற்கொண்டு வருவதாகவும் தேசிய புலனாய்வு முகமை தெரிவித்திருக்கிறது. தற்பொழுது 4 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதன் மூலம் இந்த வழக்கில் இதுவரை கைது செய்யப்பட்டவர்களினுடைய எண்ணிக்கை 6ஆக உயர்ந்திருக்கிறது. இந்த கைது செய்யப்பட்ட 4 பேரும் ஜம்மு காஷ்மீரில் உள்ளூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு தங்கள் காவலில் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தேசிய புலனாய்வு முகமை தனது அறிக்கையில் தெரிவித்திருக்கிறது. தற்போதைய விவரங்களுக்கு நன்றி மதியழகன். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.